கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவர் தந்த இந்த மகாபெரிய கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த இடத்துல ராஜா எஸ்தரை பார்த்து கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல ராஜா எஸ்தரை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதல்களை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல வேண்டுதலும் விண்ணப்பமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரிய, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, இந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் வேண்டுதல் என்ன. இத்தனை நாட்கள் இந்த நாள் வரைக்கும் அல்லது இந்த நாளில் ஜெபிக்கிற வேண்டுதல் செய்கிற எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேண்டுதல்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு எஸ்தருக்கு ராஜாவினுடைய கண்களிலிருந்து தயை கிடைக்க காரணம், அன்னைக்கு ராஜாவினுடைய கண்களிலும் அந்த கிருபை கிடைக்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த ராஜாவோட கண்களிலிருந்து கிருபை கிடைப்பதற்கு முன்னாடி எஸ்தர் செய்கிற ஒரு காரியம் உண்டு. அதற்கு முன்னாடி இருக்கிற 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல தன்னுடைய யூத குலத்தை மறைத்து தன் அரண்மனைக்குள்ளே போகிற எஸ்தர், மொர்தெகாய் தன்னுடைய ஆமானை வணங்காததுனால ஆமானுடைய கோபத்தின் நிமித்தமாய் அவன் யார் என்று, மொர்தெகாய் யார் என்று அறிந்து கொண்டு அவனை மாத்திரமல்ல அவனுடைய குலத்தையே அழிக்க நினைத்த அந்த ஆமானுடைய காரியங்களை மொர்தெகாய் தெரிந்தவுடனே அவன் அழுது புலம்புகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை அரண்மனைக்கு உள்ளாக இருக்கிற எஸ்தருக்கு தெரிவித்த பொழுது ராஜாவினிடத்தில் பேச முடியல. ஒருவேளை அந்த பேச முடியலன்ற காரியத்தை மறுபடியும் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறா. ஆனால் மொர்தெகாய் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். எஸ்தர் அந்த இடத்துல உள்ளே போனது, நீ மட்டும் நல்லா இருக்கிற, நீ மட்டும் அரண்மனைக்குள்ளே தப்பிச்சுக்கலாம், மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க, நீ தப்புவாய் என்று உன் மனதில் நீ என்ன பண்ணாத நினைத்து கொள்ளாத. நீ இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்த அப்படின்னா யூதருக்கு ரட்சிப்பும் அந்த சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும், எழும்பும் என்று சொல்லி மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பமும் அழிவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியாக இருக்கிறதுக்காக தான் முன்னாடியே நீ அரண்மனைக்குள்ளே போன அப்படின்னு என்று சொல்லி மொர்தெகாய் எஸ்தருக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரிய, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சில குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறது, சில இடத்துல நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கிறது, இல்லை நம்ம சில இடத்துல நம்ம ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறது. நம்ம நினைக்கலாம், நான் எதுக்கு இங்கே ஊழியம் பண்ணணும், நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் எதுக்கு இந்த இடத்துல வேலை செய்யணும், நான் எதுக்கு இங்கே படிக்கணும், நான் எதுக்கு இங்கே வாழணும், சம்பந்தமே இல்லையே நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, கொண்டு போனதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, அந்த இடத்துல அழைப்புக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எஸ்தர் தன் குலத்தை மறைத்து போன அந்த எஸ்தருக்கு தன்னுடைய குலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அழிவு வரப்போகிறது தெரிஞ்ச உடனே ராஜாவினிடத்தில் பேச முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் ராஜாவின் கண்களிலிருந்து அந்த தயை கிடைக்கிறதற்கு முன்னாடி, ராஜாவினுடைய கண்களிலிருந்து அந்த கிருபை கிடைக்கிறதற்கு முன்னாடி எஸ்தர் செய்த ஒரே ஒரு காரியம், தான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தன் தாதிமார்களோடு கூட ஒருமனப்பட்டு உபவாசித்து அர்ப்பணித்து கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜெபிக்கிறது நிமித்தமாக தான், அந்த ஜெபிச்சதுக்கு அப்புறமா தான், உபவாசித்ததுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துல ராஜாவினுடைய கண்கள், அவங்க செய்த விருந்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ராஜாவினுடைய கண்களிலிருந்து எஸ்தருக்கு தயை கிடைக்கிறது, கிருபை கிடைக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது எல்லார் கண்களிலிருந்தும் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை